கொழும்பு மாநகர சபை யார் வசம் என்பது ஒரு வாரத்தில் தெரியவரும் பிரதி அமைச்சர் அரங்க குணசேகர என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைப்பதற்கான ஆணை தேசிய மக்கள் சக்தி கொண்டு கொழும்பு மாநகர சபையை யார் கைப்பற்றுவது என்பதை இன்னும் ஒரு வாரத்தில் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளலாம். அரசாங்கத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை எதிர்க்கட்சியினர் வெகு விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் என்பதாகவும் அரங்க குணசேகரவினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிகளவிலான ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான அனை தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு சகல எதிர்க்கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் இணைத்துக் கொண்டு கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்கிறது. கொழும்பு மாநகர சபையை யார் கைப்பற்றுவது என்பதை நாட்டு மக்கள் இன்னும் ஒரு வாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். பெரும்பான்மை பலத்துடனே நாங்கள் ஆட்சி அமைப்போம். சகல எதிர்க்கட்சிகளும் முன்னிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. இவ்வாறான கருத்துக்களினால் அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை எதிர்க்கட்சிகள் வெகு விரைவில் தெரிந்து கொள்ளும் என்பதாகவும் அரங்க குணசேகர இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.